பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு வெள்ளை பாயாசம். அதாவது பாசிப்பருப்பை லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறோம். பால் சேர்க்கணும், அதனால் பாலை காய்ச்சி வச்சுக்கிறோம். இப்போ தேவையான அளவு மண்டை வெல்லம், 1/2 கிலோ பருப்புக்கு 1 கிலோ மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் தேங்காய் பல்லாக சீவி வச்சுருக்கேன். இதே நெய்யில் வறுத்து போடணும், கடைசியில் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஏலக்காயும் பச்சரிசியும், கொஞ்சம் 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஏலக்காயும் ஊற போட்டு வச்சிடணும் அரைக்கிறதுக்கு. தேங்காயோட சேர்த்து அரைக்கணும். தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து அரைக்கணும். இப்போ பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை அதை போடுறோம். இப்போ கருகாமல் சிம்மில் வச்சு வறுக்கிறோம். செவக்க லைட்டாக கொஞ்சம் மனம் பச்சை வாசனை போகணும். வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாசிப்பருப்பு லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. பச்சை வாசனை போயிட்டு தான் இறக்கிடலாம். ரொம்ப செவக்கலாம் வறுக்க வேண்டாம். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு கொப்பரையில் நம்ம வேக போடுறோம். இது இன்றைக்கி நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அதாவது ஆத்தூர் பக்கம் அந்த கோயில் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் போகணும், ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறோம். சுவாமிக்கு நைவேத்தியம் போடுறதுக்கு தான் பாசிப்பருப்பு பாயாசம். பாசிப்பருப்பு வெல்லம் போட்டு கொண்டு போக போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். அதை எடுத்து ஆற வச்சு கொண்டு போக வேண்டியதான். ஆத்தூர் பக்கம் அகரங்கிற ஒரு ஊரில் இருக்குது சாஸ்தா கோயில், அங்கே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆறட்டும். ஒரு பக்கம் பால் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேங்காயை துருவிட்டு இது ரெண்டையும் அரைக்க போகிறோம். இதையும் முந்திரி பருப்பையும் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வேக போடும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுத்த பாசிப்பருப்பை மாற்றியாச்சு. அடுத்ததுக்கு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். 1 செம்பு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கரைஞ்சி வேகணும். வெந்த பாலில் வெல்லத்தை தட்டி போடணும். வேகட்டும். வெந்தோடனே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்காமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் நெய் விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்துருக்கோம். முந்திரி பருப்பையும் தேங்காயையும். இப்போ நம்ம ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஜிஆர்பி நெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையே எடுத்துக்கிட்டு இதில் உள்ள விதையை மட்டும் இப்படி எடுத்துக்கிறோம். இதில் உள்ள விதையை மட்டும் எடுத்து அரிசியும் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் ஏலக்காய் அரிசி 3ஐயும் போட்டாச்சு. இதை மையாக கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாசிப்பருப்பு பாதி வெந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், காணலை. இப்போ தேங்காய் அதெல்லாம் அரைச்சதை அதோட சேர்க்கணும். ஏன்னா அரிசியும் வேகணும்ல, அதனால் சேர்ந்து வேகட்டும். அதோட சேர்த்து போட்டாச்சு, வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முந்திரி பருப்பும் தேங்காயும் வறுத்து வச்சு நெய்யில் வறுத்து வச்சுக்கிறோம். வெல்லத்தை தட்டி வச்சுக்கிறோம். 1/2 கிலோ பருப்புக்கு 1 கிலோ வெல்லம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெல்லத்தை தூக்கி போட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். வெல்லம் கரைஞ்ச உடனே பாலை விட்டு முந்திரி பருப்பை போட்டு இறக்காது. இப்போ பாயசத்துக்கு பால் விட்டுருக்கோம். பால் விட்டு முந்திரி பருப்பு போடணும். பால் விட்டாச்சு. லேசாக ஒரு கொதி வந்தோடனே முந்திரி பருப்பு போட்டு இறக்க வேண்டியது. சுவையான பால் பாயாசம், பாசிப்பருப்பு பால் பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏலக்காய் அரிசி தேங்காய் அரைச்சி விட்றது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அது வேறு, நம்ம பால் வேறு விட்டுருக்கோம், பாசிப்பருப்பு வறுத்துருக்கோம், எல்லாம் சேர்ந்து ஒரு மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. வறுத்த தேங்காய் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்ததை அதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். சுவையான பாசிப்பருப்பு பால் பாயாசம் ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.